கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்கிற உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். ஏன்னா இதுல இருக்கிற வார்த்தை எல்லாமே சத்தியமானது, நித்தியமானது, மகிமையானது. எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? மாற்றக்கூடியது. என்ன பண்ணோம்? சிந்தனையை மாற்றக்கூடியது, இருதயத்தின் நினைவுகளை மாற்றக்கூடியது, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடியது, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த பரிசுத்த வேதகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக அற்புதமானது. பரிசுத்த ஆவியானவர் எனது கடவுளாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான எனது உண்மையான உயிருள்ள ஆவியானுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ரைட். அப்போ அடுத்தது வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்ப்போம் அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். என்னது? எந்தெந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்? நாம தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா கடவுளுடைய முக்கியமான அந்த விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, கடவுளுடைய தரிசனம். திரியோகத்தின் தேவனுடைய அவருடைய தரிசனம். அந்த தரிசனத்தை யார் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, யோவானுக்கு காமிக்கிறார். என்ன பண்றாரு? இயேசுவின் மார்பிலை சாய்ந்து என்னது வளர்ந்தவன், தூங்கி கொண்டிருந்தவன் என்ன பண்ணுது? வளர்ந்தவன். அந்த யோவானுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினவர் என்ன பண்றாரு? அந்த மகனுக்கு என்ன பண்றாரு? ஆவியானவர் என்ன பண்றாரு? காமிக்கிறார். கடவுள் என்ன பண்றாரு? என்னத்தை காமிக்கிறாரு? தரிசனத்தை காமிக்கிறார். என்ன தரிசனம்? தேவனுடைய தரிசனம். அந்த தரிசனம் என்ன என்று பார்த்தா படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரரும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண முடியாத கூட்டம், திரளான கூட்டம் ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து வெள்ளை உடை போட்டு என்ன பண்றாங்க? போட்டு தங்கள் கைகளால் தங்க கையில என்ன பண்றாங்க? குருத்தோல்களை அவரோட வார்த்தை பிடிச்சு சிங்காசனத்திற்கு முன்பாக அவருக்கு முன்பாக என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டி போய் என்ன பண்றாங்க? நிற்கும்படி என்ன பண்றாங்க? இப்ப பாருங்க, இது ஒரு சிங்காசனம் வச்சுக்க. எங்க கடவுள் இருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்றாங்க? எல்லாருமே என்ன பண்றாங்களா? வந்து நிற்கிறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சில் என்ன பண்றாங்க? புல்பீட்னு சொல்லி என்ன பண்றாங்க? புல்பீட் போட்டு என்ன பண்றாங்க? முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது ஒரு உதாரணம் தான். ஆனா இதே மெயின் கிடையாது. இது ஒரு உதாரணம், சாம்பிளுக்காகத்தான். ரைட்டா? பாருங்க, முன்னாடி வந்து என்ன பண்றாங்க? எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்க. என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம். தரிசனம் என்றால் எப்படி சொல்றது? ஒரு ஆச்சரியம். தரிசனம் என்னது? இப்படி சொல்லுங்க. என்னது? இப்படி சொல்லுங்க. என்ன பாருங்க, தேவனுடைய தரிசனம் என்னுடைய தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு தரிசனம் வச்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சுக்கிறாங்க. தரிசனம் என்றால் என்ன? பார்க்கிறது. ஏற்கனவே பல வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போற விஷயங்களை இப்பயே என்ன பண்றது? பார்க்க போகிறது. இல்ல அடுத்த வாரம் நடக்க போகிறது, இல்ல நாளைக்கு நடக்க போற காரியத்தை இப்பயே நம்ம என்ன பண்றோம்? கண்குள்ள என்ன பண்றோம்? படம் மாதிரி தரிசனமா என்ன பண்றோம்? பார்க்கக்கூடியது. அப்பாரு இந்த உலகம் முடிவில் என்ன பண்ணுமா? எல்லா ஜாதிகளும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா கோத்தரத்தாரும் சகல ஜனங்களும் என்ன பண்ண வேண்டுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுடைய தீர்மானம். கடவுளுடைய தீர்மானம் எங்க அப்பாவுடைய திட்டம் அதுதான். அப்ப எங்க அப்பாவுக்கு நான் பிறந்திருந்தா எனக்கும் அந்த கரிசனை, அந்த திட்டம், அந்த சித்தம், அந்த ஒரு என்ன சொல்றது வாஞ்சை தாகம் எனக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் அந்த அப்பாவுக்கு நீங்க பிறந்திருந்தீங்களா? புதுசா பிறந்திருந்தா என்ன பண்ணணுமா? இந்த உணர்வு, இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனை, இந்த தரிசனம், இந்த கண்ணோட்டம் உனக்கு வேணும். தேவனுடைய தரிசனம் உன்னுடைய தரிசனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
இந்த வார்த்தையை விட்டே மாறி போயிடுறாங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம சொல்லலாம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை கூட என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம சொல்லலாம். எடுத்து சொல்லுங்க. 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனாகட்டும் எவளாகட்டும் அவன் கெட்டு போகாமல் அவர்கள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தா. பாருங்க என்னவா ஏமா அழகா நல்லா பாருங்க. ஒரே ஒரு ஆள் கூட கெட்டு போக கூடாதாம். என்ன பண்ணுது? ஒரே ஒரு ஆள் கூட வீணா போக கூடாதாம். யாருடைய திட்டம் இது? யாருடைய தரிசனம்? பிதா குமாரனுடைய பரிசுத்த ஆவியோட கிறிஸ்துவின் தரிசனம், திரியோகத்தின் தேவனுடைய தரிசனம். இந்த தரிசனம் நமக்கு இருக்குதா? முதல்ல நமக்கு தெரியுமா? கடவுளுடைய தரிசனம் என்றால் உனக்கு என்னன்னு தெரியுதா? நீ புரிஞ்சுக்கினியா? இப்ப நீ உன் வீட்டுல இருக்கிற, உன் வீட்டுல நீ மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? உன் பேத்தி, உன் மக, உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதா? அப்ப நீங்க அவங்க மாறக்கூடாதா? அப்ப அவங்க மாறணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ ஜெபிக்கணும். நீ அவங்க கூட அன்பா இருக்கணும். நீ அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? காமிச்சு கொடுக்கணும். எனக்கு நிறைய பேர் காமிச்சே தர மாட்டேன்றாங்க. காமிச்சு கொடுத்தா என்ன பண்றாங்க? ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு என்ன பண்றாங்க? நம்மளுக்கே விரோதமா எழும்பிடுறாங்க. ஆனாலும் அதை பத்தி கவலை இல்லை. தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறார். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்னது? இலவசமா பெற்றோம். என்ன பண்றோம்? இலவசமா என்ன பண்றோம்? இலவசமான பிரசங்கம், இலவசமான ஜெபம், இலவசமான சுகம், இலவசமான விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பாருங்க, தேவனுடைய தரிசனம் என்ன? கடவுளுடைய தரிசனம் என்ன? ஒரே ஜாதி கூட வீணா போயிடக்கூடாது. ஒரே ஜனங்க கூட வீணா போயிடக்கூடாது. ஒரே பாசக்காரங்க கூட வீணா போயிடக்கூடாது. எந்த மக்களும் என்ன பண்ணிடக்கூடாது? வீணாய் போயிடக்கூடாதுன்னு கடவுளுடைய தரிசனம். நீ அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய தரிசனமாய் மாறணும். மாறல என்றெல்லாம் நீ மாறலன்னு அர்த்தம். மாறலன்னா நீ மாறவில்லை என்று அர்த்தம். அப்ப பாருங்க, இப்படி சொல்லுங்க. தேவனுடைய தரிசனம் என்னுடைய தரிசனம். தேவனுடைய தரிசனம் என்னுடைய தரிசனம். பாருங்க, இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யறது அதுதான். யார் இந்த இடத்துல வரார்களோ அவளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்றேன்? நான் பிரசங்கிக்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்றேன்? தீர்க்க தரிசனமா அவனுக்கு உரைக்கிறேன். அதுதான் என்னுடைய வேலை. ரைட்டா? நான் வந்து என்ன பண்ணல, வீடு வீடா போகாது. அவர் சொன்னார், அவரு வீடு வீடா போகாது இருங்கோ, சாமான் பைய கொண்டு போகாது இருங்கோ அப்படின்னு என்ன சொன்னார்? அவர் சொன்னார். அந்த வார்த்தை என்ன பண்றோம்? இந்த உயிரோசை ஜப வீட்டுல உட்கார்ந்து இந்த உயிரான வார்த்தையை நம்ம அவளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, முதல்ல என்னது? தேவனுடைய தரிசனத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இது ஆழமான கருத்தை நம்ம பார்ப்போம். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணும். அப்பதான் உன் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். தேவனுடைய கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பக்கம் வந்து 324வது பக்கம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். நல்லா படிக்கணும். நானே படிக்கிறேன் பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். ஹலோ, புரியுதா? என்னவா? சில பேர் என்ன இயேசு சொல்றாரு, 2000 வருஷத்துல இயேசு வராரு, உலகம் அழிஞ்சிருது, உலகம் முழியுது, அப்படியே டபுக்குன்னு மாறிடுதுன்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பாஸ்டர்ஸுங்களே நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, கேள்வி எழுப்புறார்கள். ஆனா இங்க வசனம் அழகா சொல்லுது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல,
அவர் தாமதிக்கிறார் என்று நீங்க நினைக்கிறதுனால அவர் வரமாட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. ஏதாவது உலகம் அழியாம இருக்காமன்னு நினைச்சிட்டு போறீங்க. எப்படி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒரு கெட்டு போக கூடாது. ஹலோ, அவரோட இருதயத்தில் என்ன தெரியுமா யாசனை, ஒரே ஒரு மனுஷி கூட, ஒரே ஒரு பையன் கூட, ஒரே ஒரு பொம்பளை, ஒரே ஒரு ஆளு கூட கெட்டு போய் கூடாது, செத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அவர் வெயிட் பண்றார். அதுதான் அவருடைய இருதயம். அவர்தான் அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம், அந்த இருதயத்தில் இருக்கிற உணர்வு, அந்த இருதயத்தில் இருக்கிற அன்பு. அதனாலதான் தாமதம் பண்றார். என் புள்ள இன்னைக்கு திருந்துருவா, என் புள்ள நாளைக்கு திருந்துருவா, என் பையன் இன்னைக்கு என்னை பார்த்துருவான், என் புள்ள இன்னைக்கு என்னை நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு வெயிட் பண்றார். உனக்காக காத்திருக்கிறார். உனக்காக என்ன பண்றாரு, காத்திருக்கிறார். அதுதான் மத்தேயுல 5:8 நம்ம பார்க்கிறோம். இருதயத்துல சுத்தம் உள்ள மனுஷன்தான், மனுஷிதான் பாக்கியவான் பாக்கியவதி. அவங்கதான் யாரை பார்க்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியும். உன் இருதயத்துல தேவையில்லாத கேடு கட்டு எண்ணம், உன் இருதயத்துல தேவையில்லாத கசப்பு, உன் இருதயத்துல தேவையில்லாத பொல்லாத சிந்தனை, உன் இருதயத்துல இந்த பூமியில எப்படி ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தலாம், யாருக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், புடி வச்சுக்கலாம், யார் சொத்தை அபகரிக்கலாம், யாருக்கு நம்ம பொய் பேசலாம், யார் குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், கூட போய் நம்ம உழ வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. அப்படி இருந்தா கடவுளை பார்க்கவே முடியாது. அப்படி கடவுளை பார்த்தா அந்த வசனம் பொய்யான வசனம். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? அப்ப தேவன் ஏன் தாமதிக்கிறார், கடவுள் ஏன் தாமதிக்கிறார்? 2024 வருஷம் ஆகி போச்சு. இப்ப பயங்கரமான கொரோனா வைரஸ் வந்துச்சு. உலகம் முழுக்க 227 நாட்டிலையும் அப்படியே பயங்கர ஆட்டம் கலந்து போச்சு. ஏன்? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஒரு எடுத்து காட்டு. அவன் பாரு, தேவனுடைய இருதயத்துல யாருமே கெட்டு போக கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. நீ எப்படி நினைக்கிற? நீ எப்படி நினைக்கிற? உன் சர்ச்சைக்கு வர்றவங்க மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல உன் ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல உன் சொந்தக்கார பந்தக்கார மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது? என்ன உணர்வு இருக்கிறது? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவன் கடவுள் ஏன் தாமதிக்கிறார்? ஏன் உனக்கு நீ தப்பு பண்ணிட்டே இருக்கிற, நீ குறை சொல்லிட்டே இருக்கிற, பொய் பேசிட்டே இருக்கிற, திருடிட்டே இருக்கிற, எல்லாத்தையும் ஏன் மன்னிக்கிறாரு? ஏன் அவர் உனக்கு இடம் கொடுக்கிறார் அப்படின்னா, நீ மனம் திரும்ப வேண்டும், நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நீ கெட்டு போக கூடாது, நீ செத்து பரலோகத்துக்கு என்ன பண்ண வரணும், பாதாளத்துக்கோ நரகத்துக்கோ போயிடக்கூடாது. ரேஷன் கார்டு இல்லாதவன் என்ன பண்ண முடியாது, ரேஷன் கார்டுல போய் அரிசி வாங்கவே முடியாது. அரிசி குடிச்சு என்ன பண்ணலாம், ஏதோ வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 5 ரூபாய் நீ கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கொஞ்சமா வாங்கிட்டு வரலாம். இப்ப எல்லாம் அப்படி வாங்க முடியாது. ஏன்னா இப்ப எல்லாம் என்ன பண்ணுது, எல்லாமே மெசேஜ் டைம் போயிடுது. கரெக்டா கொடுக்குறாங்க, கரெக்டா என்ன பண்ணுது, யாரா வாங்காதவங்களுக்கு என்ன பண்றாங்க, அதை வச்சு அவன் வித்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஏமாத்த முடியாது. பாருங்க, நீ பாரு, கரெக்டா ஆதார் கார்டு வச்சிருந்தாதான், கரெக்டா ரேஷன் கார்டு வச்சிருந்தாதான் நீ கரெக்டா என்ன பண்ண முடியும், உன் மகளிர் உதவித்தொகை என்ன பண்ண முடியும், உன்னால வாங்க முடியும். இல்ல நான் இந்த ஊர் தான், நான் இந்த ஊர்ல தான் பிறந்தா வளர்ந்தேன், நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், எனக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னு போய் நீ பேங்க்ல கேட்பியா? எனக்கு 1000 ரூபாய் கொடு. இன்னும் ஒண்ணு, இந்த ஊர்ல தான் நான் பிறந்தா வளர்ந்தேன், இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம், நானும் ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஓட்டு போடுவியா? முடியவே முடியாது. உனக்குன்னு ஒரு ஆதாரம் வேண்டும், உனக்குன்னு அடையாளம் வேண்டும். பாருங்க, தேவனுடைய அடையாளம் என்ன என்றால் ஒருவரும் கெட்டு போக கூடாது. தேவனுடைய அன்பு என்ன என்றால் ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, வீணா போக கூடாது. அதற்காக தான் தேவன் என்ன பண்றாரு, தாமதிக்கிறார். என்ன பண்றாரு? 8வது வசனத்தை படிச்சு பாருங்க, சூப்பரா தெரியும் உங்களுக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமம், 1000 வருஷம் ஒரு நாளுக்கு சமம் இருக்கிறது என்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க.
கடவுளுக்கு ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் ஒரு நாள் கடவுளுக்கு. அதனால்தான் ஆதாம் எவ்வளவு சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாகவா என்று சொன்னார். அவங்க செத்துட்டாங்களா? அந்த நாள்ல செத்துட்டாங்களா? கடவுளோட கணக்கின்படி அந்த நாள்ல செத்துட்டாங்க. ஆனா மனுஷனுடைய கணக்கின்படி 930 வருஷம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தார்கள். யாரு? ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தா? 930 வருஷம் வாழ்ந்தான். சரிங்களா? அப்ப பாருங்க, அப்ப 930 வருஷம்னா இன்னும் 70 வருஷம் சேர்ந்தாதான் 1000. அப்ப அந்த 1000 நாள் முடிஞ்சு 1000 வருஷம் ஆனாதான் ஒரு நாள். கடவுளுடைய பார்வையில ஒரு நாள். அப்ப கடவுளுடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாளைக்கு சமம். ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமம். அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடும் போது சாகவே சாகுவேன்னு சொன்னாரா? செத்தாங்களா? செத்துட்டான். எப்படி? இன்னும் 70 வருஷம் வாழ்ந்திருந்தாதான், 1000 வருஷம் முழுசா முடிஞ்சிருந்தாதான் ஒரு நாள். பாருங்க, தேவன் என்ன பண்ற? இந்த காரியத்தை நீ அறியாம இருக்கிறியா? நீ தெரியாம இருக்கிறியா? உனக்கு எவ்வளவு வயசு? இன்னைக்கு 80 வயசா? நீ எவ்வளவு நேரம் தெரியுமா? நீ பிறந்து 80 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல. அதுதான் கணக்கு. அதுதான் கணக்கு. இப்ப பாரு, இப்ப நான் வந்து இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா, எனக்கு 42 வயசு ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்றேன்? 42 நிமிஷம் தான் ஆயிடுது நான் பிறந்து. வருஷம் 42 வருஷம் 42 நிமிஷத்துக்கு சமம். பாருங்க, கடவுளுடைய திட்டம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் வீணா போகக்கூடாது என்றுதான் அவருடைய இருதயத்தில் வாஞ்சை, அவருடைய இருதயத்தின் ஏக்கம், அவருடைய இருதயத்தில் குமுறல். அதனால அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சொந்த குமாரன் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். போப்பா, இவங்க பாவத்தை சாபத்தை அக்கிரமத்தை நீக்கிடு. இவங்களுக்கு என்ன பண்ணு? இவங்க மனக்கண்களை திறந்து என்ன பண்ணு? என்னை பார்க்கும்படி என்ன பண்ணு? எல்லா காரியத்தையும் நீ சுமந்து தீர்த்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறார். ஒரே குமாரன் என்று சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன். என்னது? சொந்த குமாரனை கொடுத்தார். நீ பாவி, அவன் பாவத்தை போக்குறதுக்கு அவர் என்ன பண்றாரு? சொந்த குமாரனை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப பார்த்து இப்படி சொல்லுங்க. தேவனுடைய இருதயம் என்னுடைய இருதயமா மாறணும். தேவனுடைய தரிசனம் என்னுடைய தரிசனமா மாறணும். தேவனுடைய இருதயம் ஏன் இருதயமா மாறணும். அதை பார்க்கணும். அதுதான் கடவுள் விரும்புறார். அப்ப உன் இருதயம் எப்படி இருக்குது பாரு. வேதம் சொல்லுகிறது, இருதயம் மகா கிறுக்கு உள்ளது, கேடு உள்ளதா. இருதயம் எப்படியா மட்டும்தான்? மகா கிறுக்கு பிடிச்சது, கேடு உள்ளதா. டப்புக்கு என்ன பண்ணுமா? குரங்கு எழுதுற மாதிரி என்ன பண்ணுமா? ஞாபகம் மாறி வருமா இருதயத்துல. பாருங்க, இது யாருக்கு தெரியுமா? கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்களா? கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குது? கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குது? கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குது? இப்பதானே படிச்சீங்க. ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு அவருடைய இருதயத்துல வாஞ்சியா இருக்குதான். என்னவா இருக்குது பாரு. நல்லா படிச்சு பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை படிச்சா நீ மனம் மாறிடுவ. இந்த ஒரு வசனத்தை படிச்சா நீ திருந்துருவ. நீ ஒரு வசனத்தை படிச்சாலே உன் வாழ்க்கையே மாறிடும். ஒரு வசனத்தை படிச்சாலே உன் சிந்தையே மாறிடும். இந்த ஒரு வசனத்தை படிச்சாலே என்ன ஆயிடும்? எப்ப எதுவுமே எனக்கு முக்கியமே இல்லைன்னு உன் இருதயத்துல நினைப்ப. அதனாலதான் இந்த வசனத்தை படிக்க முடியாத நிறைய பேர் என்ன பண்றாங்க? தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. என்ன பண்றாங்க? இதை வச்சு என்ன பண்றாங்க? இது வச்சுக்கினா பேய் வராதுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இது வச்சுக்கினா பேய் எல்லாம் வரும், எல்லாம் வரும். இதை படிச்சு இந்த வசனத்தை நீ சொன்னாதான் அது ஓடும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய தரிசனம் என்னன்னே உனக்கு தெரியல. நீ எப்படி நீ வாழுவ? நீ என்னத்தை நீ செய்வ? நீ எப்படி ஊழியம் பண்ணுவ? நீ எப்படி நீ எல்லா கருத்தையும் நீ தாண்டி என்னத்தையும் செய்ய முடியும் உன்னால? அடுத்தது
தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியல. ஓ இருதயத்துல தேவையில்லாத கருத்தை நினைச்சு கிடக்குறேன். ஆனா இது பாருங்க, மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கடவுளுடைய கட்டளை. கடவுளுடைய கட்டளை எங்க இருக்குது? அது கற்பனை. மத்தியோ 28 18 19 20 வாசிக்க பார்க்கலாம். லாஸ்ட் 28ஆம் அதிகாரத்துல 47வது பக்கம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால் என்ன பண்றீங்க? ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் என்ன பண்ணணும்? கட்டளிட்ட காரியங்களை என்ன பண்ணணும்? அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கடவுள் சொன்னார். இப்ப இதுபடி நிறைய பேர் செய்யறதே இல்லை. இதுக்கு அதெல்லாம் உள்டாவா நடக்குது. இந்த வார்த்தைக்கு விரோதமாக என்ன பண்ணுது? நடக்குது பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? இதோ நீ என்ன பண்ணு? புறப்பட்டு போன்னு சொன்னாரு. புறப்பட்டு போன்னு சொன்னாரு. நாம என்ன பண்றோம்? ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கின்னு என்ன பண்றோம்? நீங்க எல்லாம் இங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். அடுத்தது அவர் என்ன பண்ணாரு? சகல ஜாதிக்கு சொல்ல சொன்னாரு. நாம என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் தேர்ந்தெடுத்து என்ன பண்றோம்? அவங்களுக்கு நம்ம போய் பிரசங்கம் பண்றோம். அவங்க வீட்டுல சவகாசம் வச்சு என்ன பண்றோம்? அவங்கள மாத்த பாக்குறோம். அடுத்தது அவர் என்ன பண்ணாரு? முதல்ல அவனை சீசனா மாத்து சொன்னாரு. அவன் என்ன பண்ணு? சீசனா மாத்து சொன்னாரு. நாம என்ன பண்றோம்? இன்னும் விசுவாசின்னு உட்காந்து கிடக்குறோம். என்ன பண்றோம்? இன்னும் நான் ஒரு விசுவாசிங்க, நான் இந்த சர்ச்சில 10 வருஷமா இருக்கிறாங்க, இதுல நான் ஒரு 50 வருஷமா விசுவாசியா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்றான்? என்னைக்கு ஒருவன் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக தன் மனசுல ஏற்றுக்கொண்டு வாயால அறிக்கை பண்ணி அவரை ஏற்றுக்கொண்டானோ அன்னைக்கே அவன் கடவுளுடைய பிள்ளையா மாறுகிறான். அன்னைக்கே அவன் சீசனா மாறிட்டான். ஆனா இன்னும் என்ன பண்றாங்க? 40 வருஷம் ஆகுதுங்க, நான் என்ன பண்றேன்? விசுவாசிங்க. 50 வருஷம் ஆகுதுங்க, நான் ஒரு விசுவாசிங்க. 100 வருஷம் ஆகுதுங்க, அப்படியே செத்து போறாங்க. அவ்வளவுதான். அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டா. அடுத்தது எல்லாருமே என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாருமே புறப்பட்டு போகணும். எங்க போகணும்? சமாதான பாத்திரம் எங்கன்னு தேடிப்பிடி. அதுக்கு முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணு. உட்காந்து என்ன பண்ணு? அப்பா நான் எங்க போட்டோம், எந்த ஊருக்கு நான் போகணும், உட்காந்து முதல்ல ஜெபம் பண்ணு. அடுத்துல அந்த ஊரை காமிப்பார். அந்த ஊருக்கு நீ போ, அந்த இடத்துல ஒரு சமாதான பாத்திரத்தை உனக்கு காமிப்பார். அவனோட பேசு. அவனுக்கு என்ன பண்ணு? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தையும் சாட்சியை சொல்லு. இயேசு கிறிஸ்து சாட்சியை சொல்லு. உன்னுடைய சாட்சியை சொல்லு. 5 நிமிஷத்துல அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு என்ன பண்ணு? அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? அவன் சீசனாய் மாறின பின்னாடிதான் அவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நாம என்ன பண்றோம்? வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? சர்ச்சுக்கு ஓடிடுவோம்னு சொல்லி என்ன பண்றோம்? அவனை உடனே அம்மிக்கு தண்ணீர் முழிக்க என்ன பண்றோம்? ஞானஸ்தானத்தை கொடுத்து என்ன பண்றோம்? நீ சீசனா மாறினா எங்க மாறுவான்? மாறவே மாட்டான். ஆப்போசிட் எல்லாமே. இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் தான் இன்னைக்கு ஊழியமே நடந்துட்டு இருக்குது. இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் தான் எல்லாருமே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணல? மாறாம இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, மனந்திரமா இருக்கிறாங்க. தேவனுடைய கட்டளை என்ன பாருங்க. தேவனுடைய தரிசனம் என்றால் என்ன? தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்ட நினைவா இருக்கிறது, எப்படிப்பட்ட அவர் உள்ள விருப்பமா இருக்கிறது. அடுத்தது தேவனுடைய கட்டளை. கடவுள் சொன்ன வார்த்தை என்ன? உனக்கு சொன்னது என்ன பாருங்க. அவர் சொன்ன உபதேசங்களை அவர்கள் கை கொள்ளும்படி நம்மளுக்கு உபதேசிக்கணுமா? இன்னைக்கு என்ன பண்றோம்? எதனா ஒரு வார்த்தை நம்ம அவங்களுக்கு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? வர்றதே இல்லை. அப்படி வர்றதே இல்லை. வார கணக்கில் வர்றதில்ல. வராலையும் பரவாயில்ல,
அதை பத்தி எனக்கு அவசியமே இல்லை. நான் உபதேசிப்பேன். என்ன தவிர இந்த அன்பான வார்த்தையை, இந்த சத்தியமான வார்த்தையை, இந்த உயிருள்ள வார்த்தையை, கெட்டு போகாமல் இருக்கும்படி நித்திய ஜீவன் உள்ள இந்த வார்த்தையை நான் போதிப்பேன், பிரசங்கிப்பேன், தீர்க்க தரிசனமா சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு குத்துனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அதை பத்தி நல்லா பண்ண மாட்டேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்ப பாருங்க, ஏன்னா நிறைய பேர் மாறல, ஏன்னா நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற. இந்த ஊர்ல நான் இருக்கிறேன்னா, நான் ஒழுங்கா இருந்தாதான், நான் சாட்சியா இருந்தாதான் என்னை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பா இவன் கும்பிடுற கடவுள் நல்ல கடவுள், இவன் கரெக்டா, இவன் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க நம்ம கிட்ட. நாமளும் என்ன பண்றோம்? ஏகப்பட்டு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வீண் பேச்சு, கேள்விகள், கட்டுக்கதைகள், கேள்விகள் பேசுறோம். என்ன பண்ணுறோம்? உட்காந்து குடு 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 குடுன்னு பேசுறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. ஏன் சொல்றார்? நீயே எனக்கு சாட்சியா இருப்பாய் என்று சொன்னார். ஆமாதானே? நான் உண்மையா இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இந்த ஊர்ல இருக்கிறேன். நான் இந்த ஊர்ல இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நான் இருக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செந்திலுடைய நினைவுகள் இல்லை. இன்னைக்கு இந்த செந்தில் சைமனுடைய நினைவுகளே எல்லாமே வேற. எல்லாமே கடவுளுடைய எண்ணம் தான். இந்த இடத்த விட்டு காலி பண்ணி நீ போறான்னு சொன்னா நான் போயிட்டே இருந்துருவேன். இது இவங்களுக்கு குடுறான்னு சொன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவேன். அந்த நிலைமை தான் நான் இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய தரிசனம் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேவனுடைய இருதயம் எப்படி பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேவனுடைய கட்டளை எப்படி பட்டது இருக்குன்னு, எப்படி இருக்குது என்ன பண்ணிட்டேன் நானு கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் என்ன பண்ணுதுல, யாரையும் போன் போட்டு நீங்க வாங்க ஏன் சர்ச்சுக்கு வாங்க, ஏன் சர்ச்சுக்கிட்டு வாங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட். யாரும் இது வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது. நீ உண்மையாய் என் மூலியமா தேவன் உனக்கு, கடவுள் உனக்கு பேசினார்னா நீ ஓடி வருவ. அதுதான் வேத வசனம் சொல்லுது, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஏன் ஆடு இல்லைன்னா, என்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னா, எனக்கு நான் கடவுளை கத்த வார்த்தை சொல்லல அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே நின்றுருவாங்க. ஆனா கர்த்தாதி கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். என்ன பண்றாரு? பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப கடவுளை தரிசனம் நிறைய பேருக்கு கேட்டு பாருங்க. கடவுளை தரிசனம் என்னன்னுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வசனத்தின் படி கரெக்டா ஒரு ஆர்டரா சொல்லவே மாட்டாங்க. கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. வசனத்தின் படி கரெக்டா ஒரு ஆர்டரா சொல்லவே மாட்டாங்க. கடவுளுடைய கட்டளை என்னன்னு சொல்லி, இப்ப கடவுள் சொன்னது என்ன, கடைசியா லாஸ்டா சொன்னது அவர் என்ன, பிரதான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இதுல அப்படிதான் மாத்தி, இதுல இருக்கிறத ஆர்டர் மாத்தி மாத்தி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது எல்லாமே. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன பண்ணல மனம் திரும்பாம மாறாம நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் தெரியுமா? ஏப்பா தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஏன் 3.5 வருஷம், 3 வருஷத்து 6 மாசம் வச்சுக்கோங்க, 4 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க, ஏன் ஊழியம் செஞ்சார்? அது எதுக்கு தெரியுமா உதாரணம்? அந்த 3.5 வருஷம் எதுக்கு தெரியுமா உதாரணம்? நான் இப்ப ரட்சிக்கப்பட்டு நான் மனம் திரும்பி நான் ஒரே ஒரு ஆளுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அவன் அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தருக்கு சொன்னா போதுமா? 3 வருஷத்துல இந்த உலகம் முழுக்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அப்ப சொல்ல முடியலையே. அப்பா நீ ஒரு ஆளுக்கு கரெக்டா சொன்னா போதுமா? அந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு போய் சொல்லணும், அந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி சொன்னா 3 வருஷத்துல இந்த உலகம் முழுக்க 227 கோடி பில்லியன் மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களாம். அதற்கு அடியாளம் தான் 3.5 வருஷம் என்ன பண்ணாரு? ஊழியம் செஞ்சார். என்ன பண்ணாரு? நீ ஒரு ஆளுக்கு, நீ மனசு மாறி நீ ஒரு ஆளுக்கு நீ சொல்லிட்டனா, அந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்லணும். இப்படி ஒரு ஆள் மட்டும் அப்படி சொல்லிட்டு போனா 3 வருஷத்துல இந்த உலகம் முழுக்க இயேசுவை அறிந்து கொள்வார்களாம், ஏற்றுக்கொள்வார்களாம். ஆனா என்ன பண்ணல? 3 வருஷம் என்ன 33 வருஷம், எத்தனை 2000 வருஷம் போயிடுச்சு. இன்னமே போயினே இருக்குது. இன்னமே என்ன பண்ணுது? இப்ப 24 வருஷமா போயினே இருக்குது. பாருங்க, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய கட்டளை நீ பார்த்தால் மட்டும்தான், நீ படித்தால் மட்டும்தான், உன்னை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் எல்லாத்திலையும் நீ எழுந்து பிரகாசிக்க முடியும்.
எல்லாத்துலயும் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துலயும் என்ன பண்ண முடியும்? நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாருங்க. நாம என்ன பண்ணாதவ? இப்ப எனக்காக என்ன பண்ண சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்ப நான் தான் என்ன பண்ணணும்? எனக்கு எவ்வளவு வேணுமோ அவங்களுக்கு போட்டு என்ன பண்ணணும்? நான் தான் பிசிக்கு என்ன பண்ணணும்? நான் தான் இது பண்ணி என்ன பண்ணணும்? காயில் வச்சு என்ன பண்ணணும்? மெண்டு முழுங்கணும். அப்புறம் அது போய் அது கூட ஜீரணம் பண்ணிடும். அது போய் என்ன பண்ணிடும்? அப்புறமா அதோட வேலையை என்ன பண்ணிடும்? ஜீரணம் பண்ணிடும். பாருங்க, எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுடைய தரிசனம் என்றால் என்ன? இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. பாருங்க, தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அப்ப தேவனுடைய கட்டளை எப்படி இருக்குதுன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட்டா என்ன பண்ணிருக்கிறாங்க? பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டம், நோக்கம், சித்தம், அதை நம்ம பார்த்து செய்யும் போதுதான் அது ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி சிறப்பா இருக்கும். மேற்கொள்ளவே முடியாது. உன்னைவே எப்படியோ மட்டும் காரியங்களா இருந்தாலும் மேற்கொள்ளவே முடியாது. உனக்கு சகல அதிகாரத்தை உனக்கு கடவுளே என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத. ஒரு பெரிய அதிகாரி உனக்கு அதிகாரம் கொடுக்க எதிர்பார்க்காத. உனக்கு சர்வவல்ல தெய்வமே உனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். உன்னை எந்த காரியத்தில் என்ன பண்ண முடியாது? எந்த இது உன்னை என்ன பண்ண முடியாது? பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ளவே முடியாது. அதற்கு நீ மன தெளிவோடு இரு. நீ தெளிந்த புத்தியோடு விழித்திரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய தரிசனம் அது என்னுடைய தரிசனம். தேவனுடைய இருதயம் அது என்னுடைய இருதயம். தேவனுடைய கட்டளை அது என்னுடைய கட்டளை. இதை நான் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சகல ஜாதிகிட்ட, சகல பாசக்காரர்கிட்ட, சகல கோத்திரத்துக்கிட்ட, சகல மக்களுக்கிட்டையும் அப்பா நாங்க உம்மை பற்றி நாங்கள் பறைசாட்டி உமது அன்பை காமித்து அவர்களுக்கு உம்முடைய அன்பை உணர்த்தி உணர்வுள்ள மனுஷனாய் உமது பக்கம் திருப்பும்படிதான் எங்களை தெரிந்து கொண்டீர். முதலாவது மகிழ்வு பொருட்டும். யாருக்கெல்லாம் தேவ தரிசனம் தெரியாம இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு தெரியாம இருக்குதோ, யாருக்கெல்லாம் தேவனுடைய கட்டளை தெரியாம இருக்கிறதோ, அவர்களெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து புரிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். சுவாமி, நீ சகலத்தை செஞ்சு முடிச்சுட்டீங்க. சகல வல்லமையும் வானத்திலும் பூமியிலும் உமக்கிட்ட தான் இருக்கிறது. அதை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? யாரெல்லாம் உண்மை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அவங்க பயன்படுத்தி இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். தீர்க்க தரிசனமாய் அவர்கள் சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். அவர்களை சீசர்களாய் உருவாக்கட்டும். அவருடைய தேவனுடைய பிள்ளை நீதான் தேவனுடைய பிள்ளை, நீதான் தேவனுடைய உயிர், நீதான் இயேசு கிறிஸ்துவின் திட்டம், நீதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலயமே கோயிலே, நீதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று அவர்கள் அறிந்து புரிந்து எழுந்து பிரகாசிக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை புகழும் உயர்வும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.